தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவில் இணைந்திருப்பவர் டாக்டர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் அவர்கள். சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நுரையீரல் தொடர்பாக அத்தனை கேள்விகளும் நாம் கேட்டு பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்கான்ஷியஸாகவே நம்ம அதாவது விரும்பியோ விரும்பாமலோ மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம உணரலை அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ் நடந்து வருது. லங்ஸுடைய அமைப்பு என்ன, அந்த நுரையீரல் நம்மளுடைய உடம்பில் எப்படி அமைந்திருக்கிறது, எது செஞ்சால் அந்த நுரையீரல் சிறப்பாக இருக்கும், நம்மளை மருத்துவமனை வரைக்கும் கொண்டு வராது, எது செஞ்சால் நுரையீரல் கெட்டு போகும்? ஓகே, ஸோ நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்மளோட ஃபோனுக்கு எப்படி ஒரு சார்ஜர் அப்படிங்கிறது இல்லாமல் ஃபோன் டெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நுரையீரல் நம்ம பாடியோட சார்ஜர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புனால சுவாசிக்க முடியாது. ஸோ இந்த ஆக்சிஜனுங்கிறது நுரையீரல்லேருந்து மற்ற எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். அதை எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட பிளட். ஓகே. ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றுல நிறையா பொல்யூஷன் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்கலாம், நைட்ரஸ், அந்த மாதிரி நிறையா காற்று இருக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை வெறும் ஆக்சிஜன் தான். ஸோ நம்ம என்ன சுவாசிக்கிறோமோ அதில் ஆக்சிஜனை மட்டும் எடுத்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் அந்த ஆக்சிஜனை ஒரு பாடி பார்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகும். ஓகே. ஸோ நுரையீரலுங்கிறது நான் சொன்ன மாதிரி சார்ஜர். ஸோ இது ஆக்சிஜனை பிளட்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா எந்த ஆர்கனுமே சரியாக வேலை செய்யாது. ஓகே. ஸோ நுரையீரலோட இம்பார்ட்டன்ஸ் அதனால தான் நீங்கள் கோவிடில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு லங் மட்டும் அஃபெக்ட் ஆனனால மற்ற எல்லா பாடி பார்ட்ஸுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அது அவ்வளோ முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ நுரையீரலுங்கிறது நம்ம இருதயத்துக்கு 2 சைட்லேயும் இருக்கும். 2 நுரையீரல் இருக்குது நம்ம எல்லாருக்கும். அந்த நுரையீரலில் 3 பார்ட்ஸ் இருக்கும் 2 சைட்லேயும். ஸோ இந்த நுரையீரல் என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே கொஸ்டின் தான், மேடம் நுரையீரல் எப்படி பார்த்துக்கிறதுன்னு. அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கன். நம்ம அதை எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அந்த நுரையீரல் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்மோக் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ நம்ம ஊர்லேயே பொல்யூஷன் ஜாஸ்தி. இந்தியா மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரியில் நம்ம ஆல்மோஸ்ட் நம்பர் 1 கிட்ட வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம காற்றே இவ்வளோ பொல்யூஷனில் இருக்கிறனால நம்ம அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் நம்ம வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நிறையா செடி வளர்க்கலாம், வீட்டை சுற்றி நிறையா செடி வளர்க்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த காற்றை நல்லா வச்சுக்கும். ரொம்ப சிம்பிளான ஆர்கன் தான், நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. டாக்டர், நீங்கள் கோவிட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த கோவிட் வந்த பிறகு என் உடம்பே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் தாட்டுக்கு வந்துட்டாங்க. கோவிட் வந்த பிறகு நுரையீரலோட செயல்பாடில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா பொதுவாக? ஓகே, ஸோ கோவிட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யூஸ்வலாகவே ஒரு வைரஸ் ஃபீவர் போகும்போது அது உடம்புல ஒரு 10 நாள் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா போயிடும். பட் கோவிட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட லங்ஸில் இப்போ எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் ஆக்சிஜனில் இருந்தாங்களோ அவங்க ரொம்ப நாள் அந்த ஆக்சிஜன் தேவைப்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா அது லங்ஸில் ஸ்காரிங், லங்ஸோட டிஷ்யூவை ஸ்கார் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. லங்குன்றது பேசிக்லி ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரக்கணக்கான பலூன் எல்லாம் சேர்ந்தது தான் லங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு வாட்டி காற்று உள்ளே போகும்போதும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கோவிட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த காற்று உள்ளே போகிறப்போ அந்த லங்ஸோட எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிருச்சு. ஸோ பேசிக்லி லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சுது. பட் நாங்கள் பார்த்த அப்சர்வேஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கோவிடில் வென்டிலேட்டரில் இருந்தாங்க, காட்ஸ் கிரேஸ் அவங்க ரெக்டிஃபை ஆகி வெளியே வந்துட்டாங்க. பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக அப்படியே தான் அவங்க லங் இருக்கான்னா இல்லை, நல்ல ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவங்க அதுக்கப்புறமா நல்ல ஆக்டிவ் ஆகி கொஞ்சம் பெட்டர்டனாக இல்லாமல் பயந்துக்காமல் அவங்க எல்லாம் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லங் பழைய மாதிரி அந்த ஸ்கார் ரிவர்ஸ் ஆச்சு. லங்ஸில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் ஸ்காரிங் ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்கார் ரிவர்ஸ் ஆகாது. பட் கோவிடில் ஃபார்ம் ஆன ஸ்கார் ரிவர்ஸ் ஆச்சு. அதை தான் நாங்கள் இந்த 3 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நம்ம தமிழ் மக்கள் ஒருவேளை அவங்க கோவிடில் சீரியஸாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம லங்ஸு பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா பழைய மாதிரி ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன செய்யணும் டாக்டர்? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கோவிட் வந்திருந்தது, கோவிட்க்கு அப்புறமா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் என்னோடய லங்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை, நான் நடக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது இன்னும் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் லங்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லங்ஸை செக் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. சிம்பிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரலோட செயலை பார்க்குற ஒரு டெஸ்ட்டு.
ஒரு மிஷினில் உங்களை ப்ளோ பண்ண சொல்லுவோம், ஊத சொல்லுவோம். நீங்கள் அந்த மிஷினில் காற்றை ஊதும் போது உங்களோட காற்று நீங்கள் எவ்வளோ தூரம் காற்று எடுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் காற்று உங்களால் வெளியேற முடியுதுன்றதை அந்த மிஷின் செக் பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் லங்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். நாங்கள் ஒன்ஸ் அதை டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம் அதுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து பல்மரி ரீஹபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது. ரீஹபிலிட்டேஷன்னா சரி இல்லாத நுரையீரலை நம்ம எப்படி சரி ஆக்குறது. ஸோ அதுக்கு சில செட் ஆஃப் எக்ஸசைசஸ், நீங்கள் ரெகுலராக டாக்டர் விசிட்ஸ் பண்ணுறது அண்ட் நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக அவங்கள வச்சுக்கிறது. மெயினாக வந்து வேக்சினேஷன்ஸ், கோவிட் வேக்சினேஷன் மட்டும் இல்லாமல் ஃப்ளூ வேக்சினேஷன்ஸ், நிமோனியா வேக்சினேஷன். ஏன்னா திரும்ப இந்த மாதிரியான ஒரு லங்ஸில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது அது இன்னும் உங்கள் லங்ஸை பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேக்சினேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி இன்னமும் நீங்கள் சரியாகலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து இந்த பல்மரி ரீஹபிலிட்டேஷனில் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும். மருத்துவர்கிட்ட போகாமல் ஜென்ரலாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்மளுடைய லங்ஸை நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுங்களா டாக்டர்? கண்டிப்பாக சார். ஸோ லங்ஸில் வந்து நான் எஸ்பெஷலி வீசிங் ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறது இதுதான். பிராணாயம்னு நம்மளோட யோகிக் ஃபார்ம்லேயே இருக்கிற ரொம்ப சிம்பிளான யோகா ஃபார்ம். அது 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு நாள் பண்ணுறதுக்கு. நான் வந்து 12 இயர்ஸாக இப்போ பல்மனாலஜிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ நான் என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்கிறது பிராணாயம் பண்ணுங்கள், 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். நான் என் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபாலோ அப் ரிசல்ட்ஸ் கூட பார்த்துருக்கேன். 10 மினிட்ஸ் பிராணாயம் அந்த குழந்தை டெய்லி பண்ணுது. ஒரு சிவியர் வீசிங் இருக்கிற குழந்தை அப்படின்னா ஒரு ஃபியூ மந்த்ஸில் இல்லை ஒரு ஃபியூ 6 மந்த்ஸில் உங்களால் அவ்வளோ நல்லா சேஞ்ச் பார்க்க முடியும். லைஃப் லாங் அப்படியே இன்ஹேலர்ஸ் எடுத்துகிட்டு அதில் இன்ஹேலர் டிபெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் பஃப் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரியான கண்டிஷன் இல்லாமல் உங்கள் லங்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட் யோகா எக்ஸசைஸ் அது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி லங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஆர்கன். அது நீங்கள் இந்த சாப்பிட்டா தான் அந்த லங் பெட்டராக இருக்குன்ற மாதிரி கிடையாது. நீங்கள் பேசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப செடென்டரியாக இல்லாமல் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறது, உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ நம்மளை அறியாமலே நம்ம நிறையா ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம நிறையா ப்ரீத் பண்ணோன்னா பாடியில் அந்த லங்ஸ்க்கு நிறையா ஆக்சிஜன் உள்ளே எடுக்கும். ஸோ லங்ஸை ரொம்ப புஷ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி எக்ஸசைஸோ வாக்கிங்கோ, ஸோ இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லங்ஸ்க்கு. 14 வயதுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தைக்கு நுரையீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு வாலிப பருவத்தில் இருக்கவருக்கு நுரையீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே 60 வயசை கடந்த முதியவர்களுக்கு நுரையீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க டாக்டர்? அது இயற்கையாகவே அதில் ஒரு மாற்றங்கள் இருக்குமா? ஓகே, இப்போ ஸ்கின் மாதிரி தான் லங்ஸுக்கும் இப்போ எப்படி ஸ்கின்னுக்கு வந்து ஏஜிங் இருக்கோ லங்ஸுக்கும் அதே மாதிரி ஏஜிங் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் கூட லங் ஏஜிங்னே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது லங்ஸ் வந்து எப்போவுமே நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. ஏஜ் ரிலேட்டட் சுருக்கங்கள் ஏற்படும் லங்ஸில். இப்போ எப்படி ஸ்கின்ல சுருக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டட் லங்ஸில் சுருக்கம் ஏற்படும். ஸோ லங் கெப்பாசிட்டி ஒரு டிகேடாக உங்களுக்கு, அதாவது 10 வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாயிட்டு வரலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கலாக உங்களை ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ரன்னிங், ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைசஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுமே வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, நல்லா இந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைசஸ் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களோட லங் கெப்பாசிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜ் ஆக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஸ்மட்டிக்காக இருந்திருக்கீங்க சின்னப்போ, அப்புறம் நீங்கள் இன்ஹேலர்ஸ் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏஜ் ஆக இன்னமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லங் கெப்பாசிட்டி பை ஏஜ் அது கொஞ்சம் ட்ராப் ஆகுறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி வீசிங் அண்ட் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்னப்போ முன்னாடி இருந்த மாதிரி இப்போது உங்களால் அந்த ஆஸ்மாவை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ரெகுலராக இப்போ எப்படி நீங்கள் ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணுறீங்க, எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ அந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி மெடிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் கொடுப்போம். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதனால தான் இப்போல்லாம் எல்லா மாஸ்டல் செக்அப்ஸ்லேயும் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. டாக்டர், இப்போது ஜென்ரலாக சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிறது ஜென்ரல் தாட். பட் இப்போ பொதுமக்கள் தங்களோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரத்துக்குள்ளேயே அந்த பொல்யூஷனில் போதும்னு ஆகிடுது. அந்த கார்பன் மோனாக்சைடு ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாம் அந்த வண்டியிலேருந்து வருது. அதுலேருந்து எப்படி காத்துக்கலாம்? சில பேர் மாஸ்க் போடுறாங்க, பட் அந்த மாதிரி போட்டால் அதுலேருந்து தப்பிச்சிருவாங்களா, அல்லது மக்கள் என்ன செய்யணும்?
ஓகே, நம்ம கவர்மெண்ட் வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா காற்றுல PM1 PM5 அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது என்னென்னா இதில் சில மெட்டீரியல் வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட வண்டியிலேருந்து எமிட் ஆகிற காற்றுலேருந்து வர்றது, பொல்யூஷன்லேருந்து வருது, நம்ம யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டர் ஏசிஸ் இதிலேருந்து வர பொல்யூஷன்லேருந்து வர மெட்டீரியல்ஸ் தான் இது. நம்ம இந்தியாவில் இந்த மெட்டீரியல் வந்து நான் பர்மிசபிள் லெவலில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டெல்லி மாதிரி கண்ட்ரியில் அந்த காற்றுல இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற நிறையா ஸ்டேட்ஸில் இது இருக்குது. ஏன் இந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சிலது வந்து காற்றுல இருக்கும், மூக்கு அளவுக்கு போகும். ஆனால் நுரையீரலில், இப்போ நுரையீரலுங்கிறது மூக்கில் இருந்து நம்ம தொண்டையிலேருந்து ஒரு பைப் மாதிரி, அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு போகிற 2 பைப்பு, அந்த பைப் வேறு மாதிரி பிரிஞ்சு அதிலிருந்து வரது தான் இந்த சின்ன பலூன்ஸ். அந்த பலூன் சேர்ந்தது தான் ஒரு நுரையீரல்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேர்கள் வரைக்கும் போகுமா இந்த மெட்டீரியல். ஸோ அந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா லங்கோட அந்த பலூன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பலூனோட வால் எல்லாம் அது டிஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது லாங் டேர்ம் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு வில்லேஜ் மாதிரி ஏரியாவிலேருந்து சிட்டியில் வேலை செய்ய வரீங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷம் இங்கே இருக்கீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, டாக்டர் நான் என் ஊரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, எனக்கு வீசிங் வருது, டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்குது, நான் இரும்புறேன், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இவ்வளோ பொல்யூட்டட் பிளேஸில் இருக்கிறனால நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டு என்விரான்மெண்ட், நம்ம வந்து ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நம்ம வந்து வெஹிக்கல் யூஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். நிறையா இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸோ ஏசிஸோ யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணோம். பட் நம்ம இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம பாப்புலேஷனுக்கும் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அட்லீஸ்ட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நம்மளால் என்ன முடியுமோ அட்லீஸ்ட் நம்ம வீட்டை சுற்றி செடி வளர்க்குறது, வீட்டில் நிறையா பிளான்ஸ் வச்சுக்கிறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது. நீங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே இன்றைக்கி ஏசி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏசியோட வென்ட்ஸை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணணும். வீட்டில் இருக்கிற சர்ஃபேஸ் டஸ்ட், எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு வீசிங்கோ ஆஸ்மாவும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெட்ஷீட்ஸை அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் நீங்கள் மாற்றணும். பில்லோ கவரை 2 days ஒன்ஸ் மாற்றணும். ஆனால் அந்த குழந்தை தூங்குறப்ப தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா குழந்தைங்களுக்கு வீசிங் வரும். ஏன்னா அந்த பில்லோவில் நம்ம தூங்குறப்போ நம்ம பாடியிலே வந்து நிறையா ஷெட் பண்ணுவோம் நம்ம. ஸோ எஸ்பெஷலி குழந்தைக்கு ஒரு டேண்ட்ரஃபோ ஏதாவது இருந்தால் அது எல்லாமே அந்த பில்லோ கவரில் தான் இருக்கும். காலையிலேருந்து நல்லா இருந்த குழந்தை தூங்கினோடனே வீசிங் வரும். ஏன்னா அது நம்ம பெட்டில் அந்த ஏசியில் இருக்கிற வென்ட்டில் இருக்கிற டஸ்ட்னால ட்ரிகர் ஆகிற ஒரு வீசிங். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டையாவது அட்லீஸ்ட் சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர். அதாவது ஏசியில் இருக்க வென்ட்டில் இருக்க டஸ்ட்டால் கூட நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வரலாம். அப்போ வீட்டு ஏசியை கூட நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நான் வீட்டில் ஏர் பியூரிஃபையர் வைக்கலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏர் பியூரிஃபையர் வைக்கலாம், தப்பு இல்லை. பட் அந்த பியூரிஃபையரை நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நிறையா நாங்கள் பார்த்தது என்னென்னா அந்த ஏர் பியூரிஃபையரில் இருக்கிற மாய்ஸ்சர்னால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ அந்த காற்றுல வந்து அந்த ஏர் பியூரிஃபையரோட மாய்ஸ்டில் ஈஸியாக ஃபங்கல் டெபாசிஷன்ஸ் இருக்கும். அந்த ஏர் பியூரிஃபையர்லேருந்து வர காற்றுனால அவங்க இன்ஹேல் பண்ணி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி அவங்க ஒரு இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த இன்ஹேலர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மைல்ட் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும். பட் அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம காற்று வழியாக உள்ளே போகிறது, அதனால சிஸ்டமிக், அதாவது பிளட்டில் மிக்ஸ் ஆகிற ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. ஸோ பஃப்பில் இருக்கிற ஸ்டீராய்ட்ஸ் நல்லது தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த காற்றை சுவாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ நீங்கள் ஏர் பியூரிஃபையர் வைக்கலாம், பட் அதை க்ளீனாக வச்சுக்கணும். ஏசி யூஸ் பண்ணலாம், பட் அதில் இருக்கிற வெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும். ஓகே ஒண்டர்ஃபுல் டாக்டர், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மக்களுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். நிறைய கொஷின்ஸ் அனுப்பியிருக்காங்க, அதில் சிலது கேட்டுட்டோம். இப்போ வந்து புத்தானம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து சி மணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாட்ஸ்அப்பில் வந்த கேள்வி இது. அவர் கேட்குறாரு, உணவு முறையினால் நுரையீரல் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதா? நுரையீரல் பாதிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் என்னென்னு கேட்குறாரு. சிம்டம்ஸ் இப்போ உங்களுக்கு வீசிங், ஆஸ்துமா, அலர்ஜி, நீங்கள் பேசிக்லி ரொம்ப ஹை அலர்ஜி டெண்டன்சி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னும் போது யூஸ்வலாக நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சின்னப்போ இருந்தே எனக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா டாக்டர் எனக்கு என்ன ஒத்துக்காதுன்னு கேட்பாங்க. சின்னப்போ இருந்தே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது சாப்பிட்டா இன்றைக்கி எனக்கு வீசிங் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். அப்படின்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து நிறைய தக்காளி போட்டு ரசம் வச்சேன், பட் இன்றைக்கி வந்து குழந்தைக்கு வீசிங் இருக்குன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சரி, இந்த நாட்டு தக்காளி வச்சா அந்த குழந்தைக்கு ஒத்துக்கல,
இல்லை வேர்க்கடலை சாப்பிட்டா என் குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். எல்லாருக்கும் இதெல்லாம் அலர்ஜியாக இருக்காது. காமனாக நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுற அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா கலர் போட்ட ஃபுட்ஸ், கேண்டுனா அந்த ஜாம் மாதிரி, கலர் இருக்கிற கலர் போட்டு பண்ணுற கேக்ஸு, ரொம்ப ஆயில் இருக்கிற பொருட்கள், இதெல்லாம். அதே மாதிரி ரொம்ப கோல்டு இருக்கிறப்போ சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சஸ், லெமன், ரொம்ப புளிச்ச தயிர், ரொம்ப தக்காளி, கிரேப்ஸ், நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்டு, நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது சவ் பூசணிக்காய் அந்த மாதிரியான வெஜிடபிள், கிரேப்ஸ், வாட்டர் மெலன் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் ரொம்ப கோல்டு இருக்குது, ரொம்ப உங்களுக்கு ஆல்ரெடி வீசிங் தன்மை இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப வருஷமாக வீசிங் இருக்குது, நீங்களே ரொம்ப அலர்ஜி பர்சன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஒத்துக்கலையோ சும்மா ஒரு நோட் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னெல்லாம். நீங்கள் உட்காந்து அதுக்காக அலர்ஜி டெஸ்ட் பண்ணி ஒன்றுனா ப்ரிக் பண்ணி செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாகவே ரொம்ப வீசிங் அலர்ஜி தன்மை இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அவங்க யாருக்கும் கேட்ஸ் ஒத்துக்காது, கேட்டோட ஹேர் ஒத்துக்காது. வீட்டில் பூனை வளர்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. டாக் ஹேர் எல்லாருக்கும் அலர்ஜி ஆகும்னு கிடையாது, ஒரு சிலருக்கு ஆகும் ஒரு சிலருக்கு ஆகாது. பட் கேட் ஹேர் வந்து இன் ஜென்ரல் பயங்கர ஹைப்பர் சென்சிட்டிவ். ஓகே. அதே மாதிரி புறா, உங்கள் வீட்டில் வந்து எங்கேயாவது புறா இருக்குது, உங்கள் வீட்டை சுற்றி அந்த புறாவோட ட்ராப்பிங்ஸ் இருக்குது, அதோட ஃபெதர்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கூப்பிட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஹைப்பர் அலர்ஜிக், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து நுரையீரலையே எக்ஸ்ட்ரீமாக பாதிச்சிட்டோம். நீங்கள் ஒரு வருஷம் அதில் இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை லூஸ் கூட பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது எதனால் வருது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது அந்த புறாவாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ஜிக். அதே மாதிரி என்ன சிம்டம்ஸ் வந்தால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட வர்ற அளவுக்கு வரணும் அப்படின்னா, யூஸ்வலாக கோல்ட் அண்ட் காஃப் உங்களுக்கு இருக்குது, சளி வருது, ஆனால் சளி வந்து வெள்ளை கலரில் தான் இருக்குது, காஃப் இருக்குது, எனக்கு 2-3 நாளாக காஃப் இருக்குது, நான் ஒரு காஃப் சிரப் குடித்தேன் சரியாயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட சளியோட கலர் மாறுது, அது ஒயிட்லேருந்து எல்லோ ஆகுது, க்ரீன்லாம் ஆகுது அப்படின்னா நீங்களாக வந்து ஒரு ஃபார்மசிக்கு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்றைக்கி பாதி குழந்தைங்களுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்குமே வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி போச்சுன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், பயங்கர ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுதான் வேலை செய்யும். நம்ம ஆல்ரெடி ஹை ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கும். அது ரொம்ப தப்பான கான்செப்ட். அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது ஐம் ஷுர் நிறைய ஃபார்மசிஸும் இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஃபார்மசிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி கலர் மாறுதுனாலே உங்கள் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து பார்க்கணும். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கணும். அதே மாதிரி சும்மா நார்மலாக நான் செய்கிற ஆக்டிவிட்டிக்கு எனக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, நான் படியேறேன், கொஞ்சம் மூச்சு வாங்குது, இது மாதிரி முன்னாடியும் இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கே தெரியுது. நான் ஃபோன் பேசும்போது கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்நார்மல் சிம்டம்ஸ். அண்ட் இதை பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு வீசிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் வீசிங் வருதோ அப்போ நான் வந்து அஸ்தலின் பஃப் எடுத்துப்பேன், அந்த வீசிங் செட்டில் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 5 நாள் அப்படி நடக்கும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு. 5 நாள் வருது, அது வெறும் அஸ்தலின் மட்டும் எடுத்து அந்த வீசிங் போயிடுது அப்படின்னா நீங்கள் பேசிக்லி ஒரு பெரிய பிரச்சனையை சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அவங்க ரெகுலராக உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுத்து அது ஒரு மாதத்தில் மொத்தமாக ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் லங் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ ஒரு காஃப் இருக்குது, அது ஒரு 4 நாள் மேலே இருக்குது, அது கூட ஃபீவரும் சேர்த்து வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். நீங்கள் டோலோ போட்டு அந்த காஃபை சப்ரெஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து நிமோனியாவில் போய் முடியும் அண்ட் ஆக்சிஜன் வைக்கிற அளவுக்கு போகும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணலாம். தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே டாக்டரை வந்து பாருங்கள். டாக்டர், இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க, தெளிவாக சொன்னீங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்க இந்த தருணத்தில் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் வந்தது. அதாவது ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து வீசிங் இருக்குது, என்னுடைய மகளுக்கு 3 வயசு தான் ஆகுது, சளி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்குது, அதனால் என்கிட்ட இருக்க வீசிங் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ யூஸ்வலாக வீசிங் வந்து மரபணு சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஆஸ்மெட்டிக்காக இருக்கீங்க, கன்ஜெனிட்டல் ஆஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் தாத்தா பாட்டிக்கு இருக்குது. இது வந்து அப்பா அம்மா மட்டும் இல்லை, உங்கள் அத்தை மாமா அந்த மாதிரி ரிலேட்டிவ் உங்களோட செகண்ட் சர்க்கிளில் இருக்குனாலும் உங்களுக்கு வரும். உங்களோட தாய் மாமா அவங்களுக்கெல்லாம் இருக்குனாலும் உங்களுக்கு வரும்.
ஸோ இது எல்லாருக்கும் இப்போ ஒரு அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஒருத்தருக்கு வீசிங் இருக்குது, குழந்தைக்கு வீசிங் வரணும்னு அவசியம் இல்லை, பட் சான்சஸ் ஆர் ஹை. எவ்வளோ பர்சன்ட்னா மேபி ஒரு 20 to 30% சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சிவியர் வீசிங் இருக்குது, உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கும் நிறையா சளி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மேபி இது வீசிங்கோட அறிகுறியாக இருக்கலாம். வீசிங்னா வெறும் வீசிங் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு யூஸ்வலி சளி கட்டும், அதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வீசிங் தான். அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிங்க, நாங்கள் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா அந்த குழந்தைய செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் செக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அது வீசிங்கா இல்லையா அப்படின்ட்டு சீக்கிரமாக ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த குழந்தைய நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ இருமல் தும்மல் இது வர்றது ரொம்ப சகஜம்தான், பட் பாடி ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது? நம்பர் 1. நம்பர் 2, சில பேருக்கு இந்த இருமல்லே தொடர்ந்து வருது, அதே போல் தும்மல் ஒரு முறை தும்முனாங்கன்னா ஒரு 15-20 முறை தும்மல் வருது. இதற்கான அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? ஓகே, ஸோ இப்போது ஒரு வாட்டி தும்புறீங்க, அது நார்மல். இப்போ நம்ம ஏன் தும்புறோம் அப்படின்னா நம்மளோட மூக்கில் சில செல்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து அலர்ஜன்ஸ் எது அப்படிங்கிறத பிக் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ நம்ம சுவாசிக்கும் போது அதில் ஒரு டஸ்ட்டோ அலர்ஜன்ஸோ ஏதோ வருதுன்னா டக்குன்னு அது நம்ம வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஸ், அது பாடியோட ரிஃப்ளெக்ஸ், அதை நம்ம ஸ்னீஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துருவோம். இதையே வந்து கண்டினியூஸாக பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது, அடுக்கு தும்பல்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸாக நான் வந்து தும்பிகிட்டே இருக்கேன், இப்போ காலையில் நான் எழுந்தேன்னா நான் ஒரு 10 வாட்டி தும்புவேன் அப்படின்னா அது பேர் தான் நாங்கள் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். அது பேர் ஏன் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா அவங்களோட இப்போ அலர்ஜி, இப்போது நான் என்ன சொன்னேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அலர்ஜி வந்ததுன்னா நம்ம ஒரு வாட்டி தும்புவோம், சரியாக போயிடும், அது அந்த அலர்ஜனும் நம்ம மூக்கிலேருந்து வெளியே போயிடும். நம்ம இதையே கண்டினியூஸாக பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாட்டி டச் ஆச்சு இல்லைங்களா, அதில் அவங்க ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அதனால் கண்டினியூஸாக அவங்களுக்கு அந்த தும்பல் ரிஃப்ளெக்ஸ் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டுருக்கோம், அந்த மூக்கில் டச் ஆனது கூட போயிட்டுருக்கோம், ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க கண்டினியூஸாக தும்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து இதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே ஒரு புது வியாதி ஆயிடுச்சு, நிறைய பேர் கவலைப்படுறாங்க, ஷிஃப்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி வருது, பலருக்கு பல கவலைகள் சிட்டியில். இது நுரையீரல் ஃபங்க்ஷனை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமானே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நார்மலாக தான் இருப்பேன், பட் எனக்கு ரொம்ப ஆன்சைட்டி வரும்போதோ ரொம்ப அழும்போதோ ஏன் சிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ எனக்கு வீசிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆஸ்மா இஸ் அ கண்டிஷன். நிறையா பேர் நான் நார்மலாக இருப்பேன், ஒர்க் அவுட் பண்ணும்போது, நான் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது, நான் ரொம்ப கார்டியோ பண்ணும்போது எனக்கு வீசிங் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆன்சைட்டினால் அந்த ஆன்சைட்டி ரிலேட்டட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியா அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி சைக்கலாஜிக்கல் சிம்டம். அவங்களால ப்ரீத் பண்ண முடியும், பட் அந்த நிமிஷம் வந்து எனக்கு மூச்சு விட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆன்சைட்டி அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆஸ்மெட்டிக் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ப்ராப்பராக இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. அண்ட் ஸ்ட்ரெஸ்னால் இன்னொரு விஷயம் லங்கில் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஒரு சிம்டம் இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் டைமுக்கு சாப்பிட்றதில்ல, லேட் நைட் ஈட்டிங், நிறையா லேட் நைட் ஈட்டிங் கான்செப்ட் வந்துருச்சு. 9 மணி மேலே 12 மணி மேலே போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அண்ட் நிறையா இப்போ ஐடி ஜாப்ஸ்லையும் உங்களுக்கு ஸ்லீப்பிங் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணும். இப்போ நான் ஏன் கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும், வயிற்றில் நிறையா ஆசிட் செக்ரீட் ஆகும், அது ஸ்ட்ரெஸ்னால நிறையா ஆசிட் செக்ரீட் ஆகும், ஸ்ட்ரெஸ்னால வயிற்றில் அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும், அதனால ஆசிட் செக்ரீட் ஆகும். இந்த ஆசிட் வந்து உணவு குழாய்க்கு மேலே வரும். ஸோ உணவு குழாயும் லங்ஸோட பைப்பும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஆசிட் வந்து லங்ஸ்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ அதனால காஃப் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இன்டியூஸ்ட் காஃப். ஓகே. ஸோ இது டிப்பிக்கலாக ஸ்ட்ரெஸ்னால வருது, உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால வருது. இரும்பிகிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி த்ரோட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சளியோ எதுவுமே இருக்காது, மோஸ்ட்டாக ட்ரை காஃப் மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் பார்த்தோன்னா கடைசியில் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். அவங்களோட ஃபுட் பேட்டர்னை மாற்றி அவங்களோட கேஸ்ட்ரைட்டிஸை சரி பண்ணால் அந்த காஃப் இமீடியட்டாக செட்டில் ஆகிடும். ஓகே டாக்டர், இப்போ சில பேருக்கு தூங்கும் போது குரட்டை வருது, ஒரு டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு அந்த கண்டிஷன் மோசமாக இல்லை, அல்லது அது வந்து இயற்கை தானா? ஓகே, என்கிட்ட இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நம்ம கொரட்டை விடுறோம் அப்படின்னாலே அது நார்மல் கிடையாதுங்க. ஸோ ஏன் நார்மல் கிடையாதுன்னா நமக்கு
மூக்கில் இருந்து தொண்டைக்கு காற்று போகுது, அதுலேருந்து நுரையீரலுக்கு காற்று போகுது. இந்த இடத்துல எங்கேயுமே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, அதாவது எங்கேயுமே ஒரு அடைப்பு இல்லைன்னா இந்த சவுண்டு வராது. இந்த எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பு இருக்குன்னும் போது தான் இந்த சவுண்ட் வருது. அது மூக்கில் வந்து ஒரு சின்ன சத வளர்ச்சியாக இருக்கலாம், உங்கள் மூக்கு தண்டோட டைரெக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கலாம், உங்கள் தொண்டையில் டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத வளர்ச்சி இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கு நெக்கு ஃபேஸ் இந்த இடத்துலலாம் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தூங்குறப்போ இந்த ஃபேட் வந்து அந்த நம்மளோட மூச்சு குழாயில் அழுத்தம் ஏற்படுத்தும். இதனால தான் இந்த சவுண்டு வரும். ஸோ சிம்பிள், நம்ம ஒரு ஸ்ட்ராவில் காற்று எடுக்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ராவில் நம்ம அந்த ஸ்ட்ராவோட டயமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதில் நீங்கள் ஊதுறீங்க அப்படின்னா சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டு தான் அதில் வருது. ஸோ நான் நல்லா கொரட்டை விடுறேன், நான் நல்லா தூங்குறேன், இதில் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரொம்ப மைல்டாக கொரட்டை இருக்குது அப்படின்னும் போது எல்லாருக்குமே நேச்சுரலாக கொஞ்சம் அந்த டான்சில்ஸ் என்லார்ஜாக இருக்கிறது, அடினாய்டு என்லார்ஜாக இருக்கிறது, நேசல் பாலிப்ஸ் வருது, இதெல்லாம் நேச்சுரல் தான். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மைல்டாக இருக்குது, உங்களோட கொரட்டை மற்றவங்களை என்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன். ஏன்னா நீங்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேசிக்லி ஆக்சிஜனை கம்மியாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய பைப்பில் காற்று போகிறதுக்கும் டயமீட்டர் கம்மியாக இருக்கிற பைப்புக்குள்ளே காற்று போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கண்டிஷனில் அவங்க ஒரு மருத்துவரை அணுகி அவங்களோட உடல் பற்றி கேட்டால் சரியா ஒரு சிம்பிள் ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவோம். இன்னைக்கெல்லாம் ஸ்லீப் ஸ்டடி வந்து வீட்டிலேயே வந்து பண்ணுறாங்க. உங்களோட என்விரான்மெண்ட்டில் நீங்கள் நல்லா தூங்குற இடத்துலேயே ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அங்கே அந்த ஸ்டடியில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக போகுதா, நம்ம இவ்வளோ கொரட்டை விடுறதுனால இது வெறும் நாய்ஸ் மட்டும் தானா, இல்லை ஆக்சிஜனே கம்மியாக போகுதான்றது தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் நாய்ஸ் மட்டும்தான், ஆக்சிஜன் லெவல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் தூங்குறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த கொரட்டை உங்களோட பார்ட்னருக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தால் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆக்சிஜன் போகிற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு சிகிச்சைகள் இருக்குது, அது நம்ம பண்ணலாம். ஓகே, தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து நம்ம பொதுமக்கள், நம்ம தமிழக மக்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட பதில்களை கொடுத்தீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். எனக்கு ஸ்டுடியோ கூப்பிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டாக்டர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் அவர்கள் நுரையீரல் நிபுணர், தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார். மீண்டும் இதேபோல் டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் நாளை நண்பகல் 12:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.